இப்ப பரீட்சித் இறந்து போகும்போது அவனுடைய பத்னி கர்ப்பவதியா இருந்தா. அந்த குழந்தை போஸ்துமஸா பிறக்கிறது. அந்த பிறந்த குழந்தைக்கு தான் ஜனமேஜயன்னு பேர். நான் சொல்ற ஆர்டரை ஞாபகம் வச்சுன்னு வரையில, அப்புறம் நான் வந்து பாயிண்டடா கேட்பேன் என்ன கேள்வின்னு. ஜனமேஜயன் பிறந்தான். ஜனமேஜயனுக்கு எல்லா விதமான கல்வி தேர்ச்சி இதெல்லாம் கொடுத்துட்டான். கொடுத்த உடனே இந்த ஜனமேஜயன் நன்றாக ஒரு அரசனாக வாழ்ந்து வந்தான். இப்பதான் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஜனமேஜயன் இடத்தில் உத்தங்கர்னு ஒரு மகரிஷி வந்தார். இந்த உத்தங்கர் யாருங்கிறத சொல்றேன் கேளுங்க. இந்த மகாபாரதம் மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் எதுவுமே இல்லை, கொக்கு சிக்கலா இருக்கும் ஒரு கதையும். உத்தங்கர்னு ஒரு மகர்ஷி, அவருடைய ஆச்சாரியன் என்ன பண்ணியிருக்கார், நீ வந்து பூமிக்கு கீழே பாம்புகள் வசிக்கக்கூடிய பொந்துல எல்லாம் சில ரத்னங்கள் இருக்கு, சில ஸ்வர்ணம் இருக்கு, அதெல்லாம் போய் எடுத்துன்னு வான்னு சொல்லியிருக்கார். இந்த உத்தக்கன் போய் ரொம்ப மெனக்கெட்டு தக்ஷகன் இருக்கிற இடமா பார்த்து ஒரு ஸ்வர்ணத்துல ஒரு தோடு மாதிரி ஒன்று எடுத்துன்னு வந்திருக்கான். அதை எடுத்து பூமியில வச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணலாம்னு போறதுக்குள்ள தக்ஷகன் வாயில கவ்விண்டு மறுபடியும் போயிடுச்சு. இவ்வளவு எஃபர்ட் போனதுனால அவனுக்கு உத்தங்கனுக்கு தக்ஷகன் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி. உடனே இந்த ஜனமேஜயன் கிட்ட போய் கேட்டான், நீ இவ்வளவு நல்ல ராஜாவா இருக்கியே, உங்க அப்பா ஏன் இன்னும் உயிரோட இல்லை? அவர் ஏதோ பாவம் சின்ன வயசுலயே போயிட்டார். எப்படி போனார்னு சொல்லு. ஏதோ ஹார்ட் அட்டாக்னு சொன்னா என்கிட்ட. ஹார்ட் அட்டாக்லாம் இல்லப்பா, தக்ஷகன் என்னும் கொடிய விடத்தோடு கூடிய பாம்பு தீண்டியபடியால் உன் தந்தை இறந்தான், அது கூட தெரியாத ஒரு பிள்ளையாக இருக்கின்றாயே. சொல்லியாச்சா? ஏன்னா தமிழ்ல போட்டு கொடுத்தாச்சு. அதனால நான் போட்ட உடனே இந்த ஜனமேஜயன் என்ன பண்ணா, என் தந்தையை எப்போது தக்ஷகன் வதம் செய்தானோ அந்த தக்ஷகன் சார்ந்த பாம்பு ஜாத்தியையே கொன்னுடுவேன். இப்போ நம்ம ஹிஸ்டரியில வெவ்வேறு இடங்கள்ல பார்ப்போம் பாருங்க, ஜெனோசைடுன்னு ஒரு வார்த்தை. யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டானா எல்லாரையும் வதம் பண்றது எந்த விதத்திலையும் சரி கிடையாது. எல்லா பாம்பையும் கொன்னுடணும்னு ஆரம்பிச்சான். இப்படி பண்டிப்பூர் பன்னர்கட்டான் போயா கொல்ல முடியும்? அதனால அவன் என்ன பண்ணிட்டான், நார்த்ல ஹரியானால ஒரு யாகம் பண்ணான். சர்ப்பசத்திரம்னு பேர் அந்த யாகத்துக்கு. சத்திரம்னாலே யாகம், சர்ப்பசத்திரம். இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பாம்பு கொல்றதுக்காக ஒரு யாகம். அதுல ஒவ்வொரு பாம்பு வகை, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, கட்டு வீரியன் அது இத்தியாதிகள்லாம் இருக்கு, அது ஒரு வர்க்கத்தையும் சொல்லி சொல்லி பண்ணா அந்த பாம்புகள் ஏதேனும் ஒரு விதத்தில் இந்த இடத்தில் தேடி வந்து தானே அந்த அக்னிக்குள்ள விழும். அந்த மாதிரி ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பண்டிப்பூர், பன்னர்கட்டா, வண்டலூர் ஜூ, எல்லா ஜூ, மைசூர் ஜூல எல்லாம் பாம்பெல்லாம் ஜம்முன்னு வந்துட்டு இருக்கு. எல்லா பாம்பும் வந்து நேர அக்னிக்குள்ள வந்து தானா விழருது. இது விழும்போது யாருக்காக மெயினா யாகம் பண்றான்? யார் வந்து விழணும்? தக்ஷகன். தக்ஷகன் விழல. ஏன் சார் அவன் தக்ஷகனுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த தக்ஷகன் என்ன பண்ணி எடுத்தோ, இந்த பாம்பு அமராவதி பட்டணம் போய் இந்திரன் கிட்ட சரணாகதி பண்ணி எடுத்து, இந்திரா நீ காப்பாத்தினாதான் உண்டு. இந்திரனை ஒரு 4-5 வாழ்த்த புகழ வேண்டும். எங்களை காத்த தலையே, கழுத்தே, தளபதியே, இப்படிலாம் சொல்லிட்டா உடனே அந்த சந்தோஷமாயிடும். தலை கழுத்து வால்னு சொல்லிட்டு ஓஹோ ஆஹா ஓஹோ அப்படின்னு சந்தோஷமாயி அவன் வந்து சொல்லிட்டான், இந்திரன் டோன்ட் வரி தக்ஷக், ஃபிகர் மத் கரோ, மேரே பாஸ் ஆவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்மாசனத்தை சுத்தி அது நன்னா சுத்தி நிறுத்தும் அந்த தக்ஷகன். இப்போ பக்கத்துல இருந்த அந்த இந்திரன் வந்து நன்னா தடவி விட்டு கொடுக்குறான், தக்ஷகா உனக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் கம்ஃபர்டபுளா இருக்காப்பா, நன்னா இருக்கியாப்பா, இப்படிலாம் கேட்டு பண்ணிட்டு இருக்கான். இது பண்ணும்போது ஒரு பக்கம் இங்க ஜனமேஜயன் புரோஹிதரை பார்த்து கேட்கிறான், எங்கு இருக்கிறது அந்த அரவம்? ஏன் தக்ஷகன் மட்டும் வரல? அந்த பண்ண புரோஹிதர் சொல்லிவிட்டார், நான் எவ்வளவோ மந்திரங்கள்லாம் ஜபிச்சேன், ஆனா அந்த தக்ஷகன் வரல. எனக்கு என்னமோ தோன்றது இந்திரன் கிட்ட சரணாகதி பண்ணிருக்குமோ அப்படின்னு தோன்றது. அவ்வளவுதானே. நீங்க இத்தனை நாள் என்ன மந்திரம் சொல்லிட்டு இருந்தேள்? தக்ஷகாய ஸ்வாஹா. தக்ஷகனுக்கு நான் ஸ்வாஹா சொல்றேன், அதை மாத்தி சொல்லுன்னு. இந்திராய தக்ஷகாய ஸ்வாஹா. இந்திரனோடு கூடிய தக்ஷகன் வந்து விழட்டும்னு சொன்னான். மந்திரத்துக்கு அவ்வளவு பலம். இந்திரனுடைய சிம்ஹாசனம் அதிர ஆரம்பிச்சுடுத்து. இந்திரனுக்கு பொசிஷன், பவர், பயம் வந்துடுத்து. உடனே சொன்னா, தக்ஷகா என்னால உன்னெல்லாம் காப்பாற்ற முடியாது, போப்பான்னு அடிச்சுட்டான். அதனால
அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம்னு ஆண்டாள். இந்த தக்ஷகன் உழுந்துட்டே இருக்கு அக்னி குண்டத்துக்குள்ள. அப்போ ஒரு ரிஷி வந்து தடுத்தார். ஆஸ்திகர் அப்படின்னு பேர் அந்த ரிஷிக்கு பாரதத்துல. அவர் என்ன சொல்லிவிட்டார், அங்கேரு தக்ஷகான்னு சொன்னோன்னு அது திரிசங்கு மாதிரி அங்கேயே தொங்குறது. அப்போ ஜனமேஜன்கிட்ட வந்தார், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா, ஒரு பாம்பு கொன்னுடுத்து உங்க அப்பாவை பண்ணிடுத்துங்கிறதுக்காக எல்லா பாம்பையும் கொல்றது சரியா, பண்ணக்கூடாது, நோ ஜனமேஜே ஏசா மத் கரோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணார். ஜனமேஜன் கேட்டுட்டான். கேட்ட உடனே தக்ஷகன் பிழைத்தான். ஆனால் கொஞ்ச நாட்கள்ல ஜனமேஜயனுக்கு தோல் உரிய ஆரம்பிச்சது. தோல் எரிஞ்சு துவச்சாரோகம், ஸ்கின் ப்ராப்ளம், டெர்மிக் ப்ராப்ளம் வந்தது. அப்போ அங்க இருந்த மக்கள் புரோகிதர்களெல்லாம் பார்த்து கேட்டான், இதுக்கு என்ன சார் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு வேற வழியே இல்லையா, தீர்வே இல்லையா, நீ இத்துணை பாம்புகளை வதம் செய்தபடியால் பாம்புகள் எப்படி மவுல்டிங்னு பேர் இங்கிலீஷ்ல, மவுல்டிங்னா தோல் உரிகிற ப்ராசஸ், அது உனக்கும் ஏற்படுறது, இதுக்கு நிவாரணம் இல்லையா? இதுக்கு ஒரே ஒரு நிவாரணம் இங்க பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. மேற்கு கடற்கரை ஓரமா குருவாயூர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, அந்த இடத்துக்கு நீ போ. ஜனமேஜயன் வந்தான். இதுக்கு இப்ப நான் இப்ப எந்த 2 கதை சொன்னேன் கனெக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. கத்ரு பாம்புகள் கிட்ட சொன்னா நீங்கள்லாம் ஒரு நாள் அக்னி குண்டத்துல வந்து விழுவேள், அது ஜனமேஜயன் பண்ண யாகத்துல வந்து விழுந்தது. அதுல அந்த ஜனமேஜயனுக்கு ரோகம் வந்தபடியால் குருவாயூருக்கு வரான். இப்ப குருவாயூருக்கு வந்துட்டானா, இப்ப குருவாயூருக்கு பெருமாள் எப்படி வந்தாருங்கிற கதைக்கு நம்ம போனோம். அது பிரம்மா ஆராதித்த விக்கிரகம். பெருமாளே தான் தன்னுடைய அனுபவத்தால் சங்கல்பத்தால் கொண்டு வந்த திவ்யமங்கள விக்கிரகம். அதை பிரிஷ்ணி சுதபஸ் அப்படின்னு ஒரு கப்பல், பிரிஷ்ணி சுதபஸ், அவளுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு ஆசை. பெருமாளை நோக்கி பல விரதங்கள் இருந்தா. சாந்திராயணம்னு ஒரு விரதம் இருந்தா. சாந்திராயணம் கேள்விப்பட்டிருக்கோ? இல்ல சார், நாங்க சந்திரயான் தான் கேள்விப்பட்டிருக்கோம். 3 வார்த்தைகள் சொல்றேங்க. சந்திரயான், சாந்திராயணம், சந்திரயானம், 3 இருக்கு. என்ன சார் இது 3த்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சாந்திரமானம் அப்படின்னு ஒரு சப்தம். சாந்திரமானம்னா இந்த மானம்னா அளவு, மெஷரிங். சாந்திரமானம்னா நம்ம பஞ்சாங்கம் கணிக்கும் போது சந்திரனுடைய நடபாதை, அவருடைய கிரணங்களை வச்சு கலாபேதங்களை வச்சு சொல்லக்கூடியதுக்கு சாந்திரமானம்னு பேர். சாந்திரமானம்னா இப்ப பொதுவா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, கர்நாடகம் ஆந்திர மாநிலங்கள்ல பொதுவா அவள்லாம் சாந்திரமானம் தான். அதனால்தான் உகாதி பண்டிகையெல்லாம் பௌர்ணமி வச்சுதான் கணக்கு சொல்றது வழக்கம். இதே தமிழகத்துல கேரளத்துல நமக்கு சூரிய சித்தாந்தம், சௌரமானம், சூரியனுடைய கிரணங்களை வச்சு சொல்றது. அதனால்தான் ஒரு 15 நாள் வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். இந்த சாந்திரமானம்ங்கிறது அளவு, சந்திரனுடைய பாதையை வச்சு சொல்லக்கூடியது சாந்திரமானம். அடுத்தது சாந்திராயனம், 3 வார்த்தை. சாந்திரமானம் பஞ்சாங்கம், சாந்திராயனம். சாந்திராயனம்ங்கிறது ஒரு விரதம். என்னன்னா பௌர்ணமி அன்னிலேந்து ஆரம்பிச்சு அமாவாசைக்கு முடிக்கணும். ஒவ்வொரு நாளும் முதல் நாள் 15 சாப்பாடுல பண்ணிருக்கக்கூடிய பிண்டம் வச்சுக்கணும், சாப்பிடணும். 14வது நாள் 14 பிண்டம், 13வது நாள் 13 பிண்டம். அந்த முதல் நாள் பிரதம வரும்போது, இப்படி நீங்க பின்னாடி அமாவாசை சதுர்தசி வரும் இல்லையா, அப்போ வரும்போது ஒரு பிண்டம் தான். திரும்பி நீங்க 1லேந்து 15க்கு போனோம். இதுக்கு சாந்திராயனம்னு பேர் இந்த விரதத்துக்கு. அடுத்தது சந்திரயானம். யான அப்படின்னா வெஹிக்கல்னு அர்த்தம். சந்திரனை நோக்கி எந்த வெஹிக்கல் அனுப்புறோமோ அதுக்கு சந்திரயானம்னு பேர். அதனால சந்திரயானம், சாந்திராயனம், சாந்திரமானம், 3 வார்த்தை. இது போட்டு சந்திரல குழப்பியாச்சா? இப்போ விஷயத்துக்கு வரேன். என்னன்னா இந்த பிரிஷ்ணி சுதபஸ் பல விரதங்கள், சாந்திராயனம் போன்ற விரதங்கள்லாம் பண்ணியிருக்கா. பண்ணி பெருமாள் யோக தசையில பிரத்யக்ஷமாய் கேட்டிருக்கார், உங்களுக்கு என்ன வேணும்? பெருமாளை பார்த்த ஆர்ப்பரிப்புல ஒன்ன மாதிரியே ஒரு குழந்தை வேணும்னா. ஏன் சார் ஒரே லைனை 3 தடவை ரிப்பீட் பண்ணுவாளான்னு நம்ம ஹீரோ படத்துல பண்றார். ஐ ஐ ஐ ஐ ஐ லைக் யூ அப்படிங்கிறார். இந்த ஐ ஐ ஐ லைக் யூ இருக்கு இல்லையா, அந்த பெண்ணை பார்த்தவுடன் அவருக்கு அந்த ஐயே 3 தடவை வந்தா மாதிரி பெருமாளை பார்த்தவுடனே அவ வரியே 3 தடவை கேட்டா.
பெருமாள் வந்து சொன்னார், இந்த வரத்துல 2 ப்ராப்ளம். முதல்ல என்ன மாதிரிலாம் ஒருத்தர் கிடையாது, பிறந்தா நானே தான் பிறக்கணும், நானே பிறந்துடுறேன். நீ 3 தடவை கேட்டபடியால் நான் 3 தடவை பிறக்க போறேன்னு பிருஷ்ணி சுதபஸுக்கு பிருஷ்ணி கர்ப்பனாகவும், அதிதி கஷ்யபாளுக்கு உபேந்திரன் என்கின்ற பெயரோடு வாமனனாகவும், தேவகி வசுதேவர்களுக்கு வாசுதேவன் கண்ணனாகவும் பிறந்தார். அந்த 3 ஜன்மாக்கள்ல 3 தம்பதியினருக்கும் பெருமாள் பிறக்கும் போது இந்த விக்கிரகம் தாவிண்டே வருது, ஊரூரா இவா வீட்டுக்கே வருது. சார் அப்படியே சுத்தி சுத்தி வருமான அந்த பட்டினத்தில் பூதம் மாதிரி, அது ஏதோ ஒரு கோப்பை வீட்டுக்கே வர மாதிரி திரும்பி திரும்பி இந்த விக்கிரகமே வந்துட்டு இருக்கு. கடைசியா கிருஷ்ணர் கையில அந்த விக்கிரகம் கிடைச்சு மதுரால அந்த விக்கிரகத்தை ஆராதனம் செய்து அதை துவாரகாக்கு கண்ணன் எடுத்து சென்றான். துவாரகால கிருஷ்ணரே ஆராதனம் பண்ண விக்கிரகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமர் ஆராதனம் பண்ண விக்கிரகம் தான் ரங்கநாதர், அயோத்தியால இருந்தார். அவர் தமிழகத்துக்கு வந்துட்டார். கிருஷ்ணர் ஆராதனம் பண்ணக்கூடிய பெருமாள் தான் இவர். இந்த துவாரகை ஒரு நாள் முழுகடிக்கப்படும் சமுத்திர ஜலத்தில்னு சொல்லும்போது பெருமாள் என்ன பண்ணார், தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு உத்தவனை கூட்டார். உத்தவனை கூட்டு சொன்னார், உத்தவா இதை நல்ல சேஃப் இடமா கொண்டு வைக்கணும்ப்பா, இந்த விக்கிரகத்தை நாங்க பரம்பரையா ஆராதனம் பண்ணின்னு வரோம் இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை. உத்தவர் சொல்லிட்டார், எனக்கு ரொம்பலாம் நாலேஜ் கிடையாது கிருஷ்ணா, நீ சொல்ற நிறைவேற்ற எனக்கு ரொம்ப வயசாயிடுத்து, யாராவது உதவினால் நன்னா இருக்குமே. உடனே வாயுவை கூட்டார். வாயுவை கூட்டவுன்னு சொன்னார், வாயு இந்த விக்கிரகத்தை நீ தான் லிஃப்ட் பண்ணணும். இப்பெல்லாம் சொல்றோம் பாருங்க, ஏர் லிஃப்ட் பண்ணணும்னு, ஏரே லிஃப்ட் பண்ணிடுத்து, வாயுவே லிஃப்ட் பண்ணிட்டார். இதுக்கு யாராவது கைடு கொடுக்கணுமே. இப்போ வந்து லிஃப்ட் தான் பண்ணுவார், வழி யார் சொல்வார்னா குரு. குரு சொல்லிட்டார், நான் வழி சொல்றேன், வாயு லிஃப்ட் பண்ணட்டும், கூடவே உத்தவர் வரட்டும்னு குஜராத்திலேருந்து ஆரம்பிச்சு இடம் தேடிண்டே வந்தா. பம்பாய்க்கு போனா ரியல் எஸ்டேட்லாம் எகுறது, ஒண்ணு வாங்குற மாதிரியே இடம் இல்லை. இது சயன் மாட்டுங்காலாம் போய் கேட்டா அவள்லாம் ஒரு கிரவுண்டே எவ்வளவோ கோடிங்கிறா. உத்தவர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்றார், மினிமம் பேலன்ஸ்ல இவர் ஓடிட்டு இருக்கு, அதனால ஃபைன் வேற கட்டியிருக்கார், மினிமம் பேலன்ஸ் கூட வச்சுக்கலேன்னு. இவர்கிட்ட எங்கேருந்து போய் ரியல் எஸ்டேட் வாங்குவார்? மகாராஷ்டிராலலாம் சொல்லிட்டா நஹி ஹோ பாயேகா. அடுத்தது கர்நாடகாவுக்கு வந்தார், பெங்களூர் பக்கம்லாம் வந்தார். அங்கேயும் ரொம்ப ஹை ப்ரைஸஸ் ஆயிடுச்சு. அவள்லாம் சொன்னா இனிமேல் ஐடி இண்டஸ்ட்ரி வரும், நாங்கள் இப்போவே லேண்ட் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்லாம் அப்போவே சொல்லி வச்சுருக்கேன். சரி, கர்நாடகாவும் இல்லைன்னு சொன்னோம்னா கர்நாடகா மக்கள் ஒரு விதத்தில் நல்லவா. நான் பெங்களூர் அதனால சொல்கிறேன், நாங்கள்லாம் நல்லவா. உடனே நாங்கள் என்ன சொல்லிட்டோம், எங்கள் ஊரில் நம்ம ஊರಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಿಗೋದಿಲ್ಲ ಸರ್, ತುಂಬ ಜಾಸ್ತಿ ಸರ್ ಬೆಲೆ அப்படின்னு சொல்லிட்டு ಎಲ್ಲಿ ಸಿಗತ್ತೆ, ಇವಾಗಲೇ ಒಂದು ಹೊಸ ಏರಿಯಾ ಬಂದಿದೆ, புதுசா ஒரு ஏரியா உருவாயிருக்கு. அது யாருன்னா பரசுராமர் சமுத்திரத்திலேருந்து புதுசா கிரியேட் பண்ண லேண்ட். புது ஏரியாலாம் வேல்யூ கம்மியா இருக்கும் எப்பவுமே. இங்க இதோ 2 கிலோமீட்டரில் ஹைவே, இதோ 3 கிலோமீட்டரில் ஸ்டேஷன்லாம் சொல்லுவா, அது எதுவுமே வராது. அதுதான் புது ஏரியா. அந்த புது ஏரியா இப்போ ஒரு ஊர் உருவாயிருக்கு சார், கேரளான்னு பேரு. அங்க போய் நீங்க லேண்டு தேடுங்கோ, கிடைச்சிடும்ட்டா. உடனே இவ 3 பேரும் போயிருக்கா நடந்தும் போயிருக்கா. எல்லாம் കാസർഗോഡ് കഴിഞ്ഞു കീഴെ വന്നു. തൃശ്ശൂർ പക്കം മമ്മിയൂരിൽ ഒരു ഓരത്തിൽ ഗ്രാമവും കുക്ക് ഞാനും കുக்குன்னு ஒரு ஊருக்கு போயிருக்கார். அங்க ஊருக்கு போனா அங்க ஒரு பியூட்டிஃபுல் தடாகம். அந்த தடாகத்துல அழகான தம்பதியினர் அவ கால்களை அந்த குளத்துல வச்சுட்டு புஷ்பங்கள் மீன்கள்லாம் அங்க இருக்கு. ரொம்ப அழகா இருக்கே சார் இந்த இடம் பார்க்கறதுக்குன்னு கிட்டக்க போய் பார்த்தா அந்த தம்பதி வேற யாரும் இல்லை, சாக்ஷாத் சிவபெருமான் பார்வதி. சிவபெருமான் சொன்னார், பார்வதி ரொம்ப அவளுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் வந்துடுத்து ஹிமாலயாஸ்ல இருந்து, நாங்க வந்து ஏதாவது கொஞ்சம் நார்மல் கிளைமேட் இருக்கிற இடமா வந்திருக்கோம் அப்படின்னா. இல்லை கிருஷ்ணருக்கு இடம் தேடிட்டு இருக்கோம் சொன்னோன்னா பார்வதி சொல்லிட்டா, ஏன் அண்ணாக்கு இல்லாத இடமா? உடனே சிவனை பார்த்து, சார் கொஞ்சம் ஒரு ஃபியூ ஏரியாஸ் அலாட் பண்ணுங்க, கொஞ்சம் சென்ட் கொடுங்கன்னார். பாவம் சிவபெருமான் ஆசுதோஷி உடனே கொடுத்துட்டார். அவர் தெரியாது இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா என்கரேஜ் பண்ணி ஊரியே தம்பேரா ஆக்குன்றோம் தெரியாது. பாவம் அவர் ரொம்ப நல்லவர் கொடுத்துட்டார். அந்த குருவும் வாயுவும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தால் வாங்கப்பட்ட பூமியில் பிரதிஷ்டை செய்த கண்ணனே ஆராதனம் செய்த விக்கிரகம்தான் இன்று ஸ்ரீ குருவாயூரில் இருக்கக்கூடிய குருவாயூர் அப்பன். அப்ப யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணருடைய அவதார காலம் முடியும் போது உத்தவன் கிட்ட கூட்டு மம்மியூர்ல போய் பிரதிஷ்டை பண்ணி கொஞ்ச நாட்கள்ல தான் பரீட்சித்தினுடைய பிள்ளை ஜனமேஜயனுக்கு வியாதி வந்து வியாதி நிவாரணத்துக்காக குருவாயூருக்கு வர. அப்போ பெருமாளுடைய முதல் பேஷண்ட் ஜனமேஜயன். இப்ப அவருக்கு ரெவ்யூ நன்னா வரணும்னா என்ன, ரோகம் நிவாரணம் ஆயிருக்கணும், ஆயிடுத்து. அதனால தான் அவர் வந்து வைத்தியோ நாராயணோ ஹரிஹிங்கிற பேர்ல மருத்துவனாய் நின்ன மாமணிவண்ணன் குருவாயூரில் எழுந்தருளி இருக்கிறான்.
இந்த குருவாயூரப்பனுடைய அந்த பெருமையை வெவ்வேறு ஆச்சாரிய வரியர்கள் கொண்டாடியிருக்கா. இதுல கொண்டாடிய ஆச்சாரிய வரியர்களை நிறைய பேர், பூந்தானம், குரூரம்மா, இந்த மாதிரி பல மகான்கள் கொண்டாடியிருக்கா. அதுல உன்னதமாய் சுப்பிரசித்தமாய் வைதுஷ்ய பூர்த்தியோடு நிறைந்த ஒரு பெரிய மகான் நாராயண பட்டத்திரி என்று பெயர். இவர் குருவாயூருக்கு வடக்கே திருநாவாய் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம். திருநாவாய்க்கு அருகே பாரதப்புழான்னு ஒரு ஆறு ஓடும். ஆறுக்கு வடக்கரையில் ரொம்ப அழகான ஒரு ஊர் மேல்பத்தூர். மேல்பத்தூர் என்கின்ற அக்ரஹாரத்தை சார்ந்தவருக்கு நாராயண நம்பூதிரின்னு பேர். இவர் மீமாம்சா சாஸ்திரம் இத்தியாதிகளில் தேர்ச்சி பெற்றவர். இவரே சொல்றார், பூகண்டே கேரளாக்கே சரித நிகநிலாம் உத்தரே நைவனாவா க்ஷேத்ராகவ்யூதிமாத்னே புனருபரி நவ கிராமநாம்னி ஸ்வதாம்னி தர்மிஷ்டாத் பட்டதந்திராத் அகிலமதபட்டோர் மாத்ருதத்த த்விஜேந்திராத் ஜாதோ நாராயணாக்கியோ நிரவஹத் அதுலாம் தேவநாராயணாக்ஞாம் மீமாம்சாதி ஸ்வதாதா நிகமமஸ்விலம் மாதவாச்சாரிய வர்யாத் தர்க்கே தாமோதரார்யாதபி பதபதவீம் அச்சுதாக்கியாத் புதேந்திராத் தேஷாம் காருண்ய யோகாத் கிமபிச்ச கவிதாம் ஆப்னவம் கர்மமேதது பூயாத் கிருஷ்ணார்ப்பணம் மே பவது சததம் தீரதாரே கதாயாம்னு பிரக்ரியா சர்வஸ்வம்ங்கிற கிரந்தத்துல தன்னை பத்தி சொல்லிக்கிறார். எவ்வளவெல்லாம் நான் படிச்சிருக்கேன், மீமாம்சா சாஸ்திரம், வேத அங்கங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னார். இந்த பட்டத்ரிகளுக்கு இவ்வளவு ஞானம் இருந்தாலும் ஒரு கர்வம், அதே சமயத்தில் நல்ல ஜாலியா இருப்பார். இவர் ஜாலியா இருக்கிறத பார்த்துட்டு ஒரே ஒரு வழி இவரை கட்டி போட வைக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அச்சுத பிஷாரோட்டின்னு ஒரு ஆச்சாரியன் அவருடைய சொந்த அண்ணா பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார். வச்ச உடனே அவர் இப்படிதான் இருந்தார். அதனால ஒரு நாள் அந்த நாராயண பட்டத்திரியில் வெளியில வரும்போது அச்சுத பிஷாரோட்டி கேட்டார், ஏண்டா உனக்கு இவ்வளவு படிச்சிருக்கியே, கற்றதனால் ஆய பயன் என் கொல், நீ படிச்சதுனால என்ன பிரயோஜனம், அது 4 பேருக்கு பயன்பட வேண்டாமா நாராயணா, நீ இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு லௌகீக சுகத்திலேயே இருக்கியேன்னு சொன்னார். அந்த ஆச்சாரியன் சொன்ன ஒரு வார்த்தை நறுக்குன்னு மனசுல பட்டு அன்றிலிருந்து திருந்தினார் நாராயண பட்டத்ரியில். இந்த நாராயண பட்டத்ரியில் இருந்த காலத்திலேயே வாழ்ந்த ஒரு பெரிய பக்தருக்கு பூந்தானம்னு பேர். இந்த பூந்தானத்துக்கு வெகு காலம் கழித்து ஒரு குழந்தை பிறந்தான். இந்த குழந்தையினுடைய ஆப்தீகம், அதாவது அப்தபூர்த்தி, க்ஷமிக்கணும், அப்தபூர்த்தியில் இந்த குழந்தைக்கு எல்லாரையும் அழைச்சு பேர் இந்த சோறு உண்ணுதல் இதெல்லாம் வைக்கலாம்னு பண்ணும்போது எப்படியோ இந்த குழந்தை செத்து போயிடுது. போன உடனே பூந்தானத்துக்கு அப்படி ஒரு வருத்தம். உடனே ஒருத்தர் வந்தவர் சொன்னார், இந்த ஊர்ல ஒரு குழந்தை அப்பா இல்லாம தவிக்கிறது, அந்த குழந்தைய நீ தத்தெடுத்துக்கோ. ஏன்னார். யார் அந்த குழந்தைன்னு கேட்டார். இதோ குருவாயூர் அப்பன் இருக்கார், அப்பா இல்லாம தவிக்கிறார், அந்த குழந்தைய உன் குழந்தையா பாவினார். உடனே பூந்தானம் குருவாயூரப்பனை தன் குழந்தையாக பாவித்து பாடிய மலையாளத்தில் உள்ள பகவத்கீதைக்கு தான் ஞானப்பானான்னு பேர். இதெல்லாம் பாடின்னு வந்தார். இது ஒரு காலகட்டம் ஆய்கொண்டிருக்கும் போது இந்த அச்சுத பிஷாரோட்டின்னு ஒரு ஆச்சாரியன் சொன்ன பாருங்க, அவருக்கு வாத ரோகம் வந்துடுத்து. வாத ரோகம்ங்கிறது ருமடைடு ஆர்த்ரைட்டிஸ். நீங்க இப்பவும் நீங்க ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்ட போனேன்னா அவ 3 வார்த்தை சொல்வா, கபம், வாத்தம், பித்தம். உங்க உடம்பு பித்த உடம்பா வாத்த உடம்பான்னு சொல்லுவா. வாழைக்காய் சாப்பிடாதீங்க, எள்ளு சாப்பிடாதீங்க, தயிர் சாப்பிடாதீங்க, அது அந்த ஆயுர்வேதம் சொல்லுவா. எந்த இடத்துல எலும்புகள் சேருமோ அந்த இடத்தில் ஆயுர்வேத சாஸ்திரம் நம்பிக்கை என்னன்னா வாயு நடுவில் புகுந்து வலிய வரவெப்பர். அதுக்கு ருமடைடு ஆர்த்ரைட்டிஸ்னு பேர். எப்பவுமே ஆர்த்ரைட்டிஸ், ருமடைடு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவா ஜாயிண்ட்ஸ்ல எல்லாம் தான் பெயின் இருக்கும். இங்க முட்டி, கை, இங்கெல்லாம் தான். அது ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துன்னா அவளால மடக்க கூட முடியாது. அதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் எடுத்துப்பா, ரொம்ப வலி. இதுல அச்சுத பிஷாரோட்டிங்கிற ஆச்சாரியன் வாதரோகத்தால தவிக்கும் போது சிஷ்யன் நாராயண பட்டதிரில் ஒரு நாள் போனார். ஐயோ, எனக்கு கற்றுக் கொடுத்த ஆச்சாரியனுக்கா இப்பேற்பட்ட ஒரு நோய் வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு யாகம் பண்ணார். யாகம் பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டார், இந்த யாகத்தின் பூர்த்தியில் எங்க ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய வியாதி எனக்கு வரணும்னு. டிசீஸ் டிரான்ஸ்ஃபர் இந்த மட்டும் யாராவது இப்ப பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவ வீட்டு வாசல்ல கியூவே நிற்கும். எல்லாரும் சொத்தே எழுதி கொடுத்துருவா. சார் என்கிட்ட இருக்க தலைவலியை வாங்கிக்கோங்க சார், என்கிட்ட இருக்க பல்வலியை வாங்கிக்கோங்க சார், எங்க ஆத்து மாமாவை வாங்கிக்கோங்க சார். இல்லையா?
அப்படின்னு ஒரு வியாதி. இவர் வியாதியை வாங்கினுட்டார் பட்டதிரில். வாங்கின்ற பிறகுதான் தெரியறது இது எவ்வளவு வலி. வாங்கிட்டார் சுலபமா. அப்புறம் தானே இப்ப திரும்பி யார் இவர்கிட்ட இருந்து யார் வாங்கிப்பா? இது பாசிங் த பால் மாதிரி யார் வாங்கிப்பா? அந்த வியாதி வந்த உடனே தான் தெரியறது. நீங்க 4 பேர் நீங்க போய் சொல்லிட்டு போய் உபன்யாசத்துக்கு வாங்குவோன்னு வந்தவாளுக்கு தான் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி வலியை வாங்கிட்டார். வலி வாங்கிட்டு தவிக்கும் போது ஒரு நாள் தன்னுடைய சிஷ்யன் சொன்னார், நம்ம ஊருக்கு துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் வந்திருக்கார். எப்படி ராமாயணத்தை தமிழில் கொடுத்த வள்ளல் பெருமை கம்பரை சாருமோ, மலையாளத்தில் கொடுத்த பெருமை துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சனை சாரும். அந்த மகான் வந்திருக்கார். அந்த மகானை பார்த்துட்டு பட்டதிரில் சொன்னார், என் உடம்பு தவிக்கிறத பாருங்கோ, என்னால நிமிர கூட முடியல, தவழ்ந்து தவழ்ந்து தவழ்ந்துட்டே நான் வரேனே, இந்த வலியில துடிக்கிறேனே, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கோன்னு சொன்ன உடனே அப்பதான் அந்த துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் சொன்னதாக குரு பரம்பரை, மீனை தொட்டு கூட்டுக, மீனை கொண்டு தொடங்குடா, மீனை தொட்டு கூட்டுக அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். திருச்சூர் பக்கம்லாம் கொஞ்சம் அந்த மலையாள தோரணை அப்படின்னா கொஞ்சம் இசையோடு கலந்து தான் பேசுவோம். உவ்வு எந்தானு அது ஒரு மீனை தொட்டு கூட்டுக அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்பதான் இவருக்கு தெரியறது மீனை தொட்டு கூட்டுகானா என்னன்னு. நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, மீனை தொட்டு கூட்டுகானா வேற ஏதோ மீன்ல பொரிச்ச குழம்பு பண்ண சொல்றார். உடனே சிஷ்யனை கூட்டு வெங்கடேஷ் பட்டுடைய மெனுவை போடுப்பா, என்னெல்லாம் அரைக்கணும்னு பார்க்கலாம், ஆச்சி மசாலா வேணுமாலாம் பார்க்கலாம்லாம் சொல்லியிருப்பேன். அவர் கரெக்டா புரிஞ்சுட்டார். மீன்னா மத்ஸ்யாவதாரம், மீனை தொட்டு கூட்டுகான மத்ஸ்யாவதாரம் தொடங்கி எல்லா அவதாரங்களையும் அனுபவித்து பார். அனுபவித்து பார்னா அனுபவித்ததை எழுதிப்பார். எழுதி பார்க்க வேண்டும் என்றால் பாகவத மூல நூலை வச்சுக்கோன்னு பாகவத மூலத்தை எடுத்துன்னு வர சொன்னார். குருவாயூர்ல அப்பெல்லாம் கூட்டமே இருக்காது. நீங்க நினைச்சே பாருங்களேன், குருவாயூர்ல கூட்டமே இல்லாத குருவாயூர், சின்ன கோவில், சின்ன கர்ப்பகிரகம், வாசல்ல ஒரு மண்டபம், நமஸ்கார மண்டபம், அங்க ஒரே ஒரு வழக்கு ஏத்தி வச்சிருக்கார், வெளிச்சம் இல்ல. பாகவத மூல நூலை எடுத்துன்னு வர சொன்னார். படுத்த படுக்கையா இருக்கார் பட்டதிரில், எழுத கூட முடியாது. அவர் எப்படி எழுதுவார்? நான் சொல்றது உங்களுக்கு புரியாதோ? எழுத கூட முடியாது. இப்ப இந்த எழுதுறதுன்னு ஒரு ப்ராசஸ் வரும்போது உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் நான் உங்ககிட்ட சொல்றேன், பாகவதம் புஸ்தகம் எனக்கு வாங்கி தாங்கோ. எப்படி வாங்கி தருவீள்? யாராவது சொல்லுங்களேன். வாங்கியே தரமாட்டோம் சார். எதுக்கு சார் நான் உங்களுக்கு வாங்கி தரணும்? சொல்லுங்க, சும்மா எப்படி வாங்கி தருவீள்? அமேசானுக்கு போனா கிடைச்சிடும் சார். அமேசான்ல ஆர்டர் பண்ணா உங்க ஆத்துக்கே கொண்டு வந்து உங்கள்தா அப்படின்னு கேட்டுட்டு டெலிவர் பண்ணிட்டு போயிடுவான் இல்லையா? போக போக நம்ம மோட்சமும் அப்படியே போயிட வேண்டியது. அமேசான் நம்மளுக்கு சரீரத்தை கொண்டு சேர்த்துரும். அமேசான்ல ஆர்டர் பண்ணா வந்துடுது. கரெக்டா? எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இப்பெல்லாம் I don't even have to have a hard copy. I can even have it as a soft copy. டப்புன்னு டவுன்லோட் பண்ணா வந்துடுது. யோசிச்சு பாருங்க, 150 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு புக் பப்ளிகேஷன் ஹவுசஸே இருக்காது. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தா? இல்லை சார், அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணல சார், ஒருத்தருமே ஜாலியா இருந்தா சார். அதுதான் சார் வாழ்க்கை. நம்ம உட்காந்து புக்கை கொடுத்துட்டு படி படி படின்னு. நீ சொல்லு, நீ ஏதோ கை நீட்டினே, நீ தானே கை தூக்கின, சொல்லு. இப்போ யூ லுக் சோ ஸ்மார்ட். 150 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கடை? அண்ணாச்சி கடையா? எந்த கடைமா? பட் குட் ட்ரை. பேர் என்ன? அவந்திகா. அவந்திகாக்கு ஒரு பிக் கிளாப் கொடுங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் ஜம்முன்னு ஆன்சர் பண்றா பாருங்க. சரி, எப்படி அடுத்த பதில் வரதுக்கு முன்னாடி நானே பதில் சொல்லிவிடுறேன். ஓலைன்னு ஒன்று இருக்கும். ஓலைன்னா என்னன்னா, இந்த பார்க் ஆஃப் த ட்ரீயை ஒன்று ராவா எடுத்து இல்லாட்டா அரைச்சுட்டு அதை ஒரு ஷீட்டா பண்ணுவா. அந்த ஷீட்ல எழுத முடியாது, இன்ஸ்கிரைப் பண்ணணும், அழுத்தி எழுதணும். நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா பேக் ஸ்பேஸ், டிலீட், ஒன்றும் பண்ண முடியாது. எழுதினது தான். இந்த மாதிரி அதை அப்ப நீ எழுதிண்டே வரேன்னு வச்சுங்க, அடுத்த பேஜுக்கு எப்படி போவேள்? பிடிஓ. அப்ப அந்த ஷீட்டை டப்புன்னு மடக்கணும், மடக்கிட்டு எழுதணும். அதனால தான் ஓலையோட சப்ளையே ரொம்ப கம்மியா இருக்கும். இப்பெல்லாம் நீங்க நினைச்சா புக்கு வாங்க முடியற மாதிரி வாங்க முடியாது. அதனால தான் ஓலையில நீங்க பார்த்தேன்னா குட்டி 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 குட்டியா இருக்கும். ஐயோ, நீங்க பூத கண்ணாடி வச்சுதான் பார்க்கணும். அப்புறம் அங்கெல்லாம் இப்போ வனமாலி கதி ஷார்கி சங்கி சக்ரி சனந்தகி ஃபுல் ஸ்டாப் ஸ்ரீமான் அப்படி எழுதவே மாட்டா. வரிசையா எழுதின்னு போவா. உங்களுக்கு எங்க பங்க்சுவேஷன்னே தெரியாது. நான் சொல்றது உங்களுக்கு முதல்ல புரியுறதோ? இப்ப என்ன பண்ணிட்டு இது மடக்கிட்டு ஒரு ஓட்டை போடுவா, அதுல ஒரு கயரை கட்டி வைப்பா.
இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இது ட்ரீ பார்க்லேருந்து வந்ததுனால ஷெல்லரிக்கும். அதுக்குள்ள எப்படி சார் இதை மேனேஜ் பண்றதுன்னா, போட்டோ காப்பி கிடையாது, ஜெராக்ஸ் கிடையாது, என்ன பண்றதுன்னா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ விஷ்ணு புராணம் அப்படிங்கிற புராணம் 6 அம்சங்களோடு கூடியது, 6000 ஸ்லோகங்கள். இதுக்கு 3 ஓலை தான் ஒரு காலத்துல இருந்திருக்கும். நார்த்தில் ஒரு ஓலை, வெஸ்ட்ல ஒரு ஓலை, சவுத்துல ஒரு ஓலை. இப்ப காஞ்சிபுரத்துல தூப்புல்ல 13வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பெரிய ஆச்சாரியனுக்கு வேதாந்த தேசிகன்னு பேர். அவருக்கு அந்த விஷ்ணு புராணத்தை படிக்கணும்னு ஆசை. யாரோ ஒருத்தர் அந்த வழிபோக்கர் சொல்லியிருப்பார். அதுதான் என்ன, மகாராஷ்டிரத்துல ஒரு கிராமத்துல அந்த பண்டிதர்கிட்ட இருக்கு. இப்போ இவருக்கு அதை வாங்கணும். எப்படி வாங்குவார்? நீங்க உடனே சொல்லுவீங்க, சார் மெசேஜ் பண்ணிடலாமே சார். மெசேஜ் எல்லாம் என்னத்தை பண்ண முடியும்? அப்போ நார்த் பக்கமா போற ஒரு பாகவதோத்தமர் கிட்ட சொல்லணும். நீங்க ஒருவேளை அந்த கிராமம் வழியா போனேன்னா அந்த பண்டிதர்கிட்ட சொல்லுங்க, அந்த ஓலையை நான் வாசிக்கணும்னு சொல்லி அனுப்பணுமா? அந்த பண்டிதர்கிட்ட நடந்து போறவர் ஒருத்தர் சொல்லணும். அதை கேட்டுண்டவர் கேட்பார், யாருக்கு? அப்போ அவர் சொல்வார், தட்சிண பத்தையில இருக்கக்கூடிய தேசிகனுக்கு. அப்படியா, எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் குண்டூருக்கு போறார் அடுத்த வாரம், அவர்கிட்ட இந்த ஓலையை கொடுக்கிறேன், அவர்கிட்டேந்து வாங்கிட்டு இன்னும் ஒரு 15 நாள்ல எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்கோம்பர். அந்த குண்டூருக்கு போறவர் என்ன பண்ணுவார், போயிட்டு அந்த ஓலையை எடுத்துட்டு தேசிகன் கிட்ட போய் கொடுத்துட்டு, சார் இன்னும் 15 நாள்ல 10 நாள் ஆயிடுத்து, இன்னும் 3 நாள் தான் இருக்கு, நீங்க 3 நாளைக்குள்ள இதை திருப்பி கொடுங்கோம்பர். இந்த 3 நாள் பண்ணுவானா ஆச்சாரிய வரியர்கள் தூங்கவே மாட்டார். படுத்துண்டு எழுந்தாதான் விழுப்பு. ஞாபகம் வச்சுங்க, நீங்க படுத்துட்டேன்னா எழுந்தா விழுப்பு, தூங்கவே இல்லைன்னா விழுப்பு வராது. உடனே 3 நாள் உட்கார்ந்துன்னு இந்த 6000 ஸ்லோகங்களையும் மனப்பாடம் பண்ணுவார். மனப்பாடம் பண்ணி அந்த ஓலையை கொடுக்கணும். அதனாலதான் வெவ்வேறு ஆட்கள் மனப்பாடம் பண்ணதுனாலதான் ராமாயண புஸ்தகங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். இந்த ஸ்லோகம் இருக்கும், அந்த ஸ்லோகம் இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதோ? இப்படித்தான் அந்த காலத்துல ஆச்சு. இப்ப நம்ம எல்லாம் என்ன ஈஸி பாருங்க, இப்படி தட்டினா வருது. அதனாலதான் நம்ம ஒண்ணுமே மனப்பாடம் பண்றது இல்லை இல்லையா? நமக்கு மூளைக்கு யூஸே நம்ம கொடுக்கறதுல 2 ஸ்லோகம் பண்ணிட்டாலே இவர் எவ்வளவு தெரிஞ்சவர். ஏன்னா ஒண்ணுமே தெரியாதவருக்கு 2 ஸ்லோகம் தெரிஞ்சவர் வசதி ஆயிடுறார். அங்க 6000 மனப்பாடம் பண்ணணும், 3 நாள்ல பண்ணணும். ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு என்ன கேப்பபிலிட்டி பாருங்க, ஸ்பஞ்ச் மாதிரி அப்சார்ப் பண்ணிக்கும். சரி, இப்ப பாகவதத்தை மூலத்தை பக்கத்துல வச்சுட்டு இருக்கார் பட்டதிரி. பாகவதத்தை வச்சுனுட்டு படிச்சுட்டு அவர் சொல்லணும். ஏன்னா அவரால் தான் எழுத முடியாது, ருமடைட் ஆர்த்ரைட்டிஸ் ஆச்சே. அவருடைய சிஷ்யரோ அண்ணாவோ ஓலையில எழுதின்னு வருவா. அவர்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத வேலை எழுதணும் இல்லையா, அது எழுதின்னு வரணும். இப்படி பண்ணி பண்ணி வந்ததுதான் 1036 ஸ்லோகங்களோடு கூடிய நாராயணீயம் என்னும் கிரந்தம். இதுல ஒரு ஸ்லோக், எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வரேன்? நீங்க நினைச்சுக்கலாம், ஏன் சார் இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? ஒரு கிரந்தம் ஏற்படணும்னா எவ்வளவு மெனக்கெடணும் பாருங்க. இட் இஸ் நாட் ஈஸி. நம்ம ஒரு ராமாயணம் வால்மீகி எழுதியிருக்காருன்னு சொன்னா, அதான் சார் எழுதியிருப்பார், எல்இடியை போட்டிருப்பார், பிபிடி பிரசன்டேஷன், ஒரு பிரசன்டேஷனும் இல்லை. அந்த லவகுஷால் 24,000 ஸ்லோகத்தையும் 7வது வயசுல பைஹார்ட் பண்ணா இல்லையா? என்ன we were the land of the intellectuals. என்ன ஒரு அப்சார்பிங் பவர் பாருங்க. மகாபாரதம் ஒண்ணுமே இல்லை. 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கத்துக் கொடுத்த 6 ஆச்சாரியர்கள்ல ஒரு சுவாமிக்கு நாவல்பாக்கம் ராமானுஜ தாத்தாச்சார்னு பேர். நாவல்பாக்கம்ங்கிற ஒரு கிராமம், ரொம்ப சத்தியான கிராமம். அந்த கிராமத்துல வீடு வீடா இருக்கிறது எல்லாம் வித்வான்கள் தான். அதுல ஒரு வித்வான் 40 வருஷம் முன்னாடி வரைக்கும் உயிரோடு இருந்தார். அவருக்கு 1,25,000 ஸ்லோகங்கள் மகாபாரதமும் மனப்பாடம். 1,25,000 verses. அதுவும் எப்படின்னா, நீங்க அவர்கிட்ட கேட்கலாம், சுவாமி ஆரண்யா காண்டத்துல 3வது சர்க்கத்துல அது என்ன ஸ்லோகம் வருங்க சொல்லு, டக்குன்னு சொல்லிடுவார். அதுதான் ஞாபக சக்தி, அதுதான் ரிட்ரீவல். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, டிமென்ஷியா, அல்சைமர்ஸ்லாம் வருதுன்னு. ஏன்னா நம்ம மூளைக்கு வேலையே கொடுக்கறது இல்லை. மூளைக்கு வேலை கொடுக்கலன்னா கெட்ஸ் ரஸ்டட். நீங்க இரும்பியே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாம வைங்க, ரெஸ்ட் ஆயிடும். வெள்ளியை தேக்காம வைங்க, கருப்பாயிடும். மூளையை யூஸ் பண்ணாம விடுங்க, ப்ராப்ளம் வரும். ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். பெரியோர்களுக்கு என்னுடைய விண்ணப்பம், ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கோங்க, இந்த வாரம் இந்த சிலபஸ்னு வச்சுட்டு பை ஹார்ட் பண்ணுங்க. மூளைக்கு இந்த மாடர்ன் டே இன்டர்பிரிட்டேஷன் வச்சு, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பை ஹார்ட்டிங்? எல்லாரும் கேட்பா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பை ஹார்ட்டிங்? தெரியாமல் படிப்பது என்ன பிரயோஜனம்? இப்போ
கொரோனா வேக்சின் யாரெல்லாம் எடுத்துட்டே? எல்லாரும் எடுத்துட்டோம். அதை போடும்போது அந்த டாக்டர், இதோ பாருப்பா, இதுக்குள்ள நாங்கள் வைரஸை எடுத்து அட்டனுவேட் பண்ணி இதை பெட்ரி டிஷ்ல கல்ச்சர் பண்ணி நாங்கள் இந்த வயலில் போடுறோன்னா சொன்னால் தெரியறதோ இல்லையோ சுருக்குன்னு குத்திவிட்டா. குத்தினாலா இல்லையா? உங்களுக்கு தெரியாம புரியாம குத்திட்டாங்கிறதுக்காக அந்த வேக்சின்ஸ் வேலை பார்க்காம இருக்குமா? தெரிஞ்சு போட்டாலோ தெரியாம போட்டாலோ வேக்சினுக்கு பலன் உண்டு. அர்த்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்லோகம் சொன்னா அதுக்கு ஒரு பலன் உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்த்தம் தெரிஞ்சுண்டாதான் சொல்லுவேன்னா இது கடல்ல அலை ஓஞ்சி குளிக்கிற மாதிரி. நமக்கு எப்போ தெரிஞ்சு நம்ம எப்போ முடிக்க போறோம்? பிராக்டிக்கலா யோசிங்க. நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லல, நன்னா புரிஞ்சுங்க. தெரிஞ்சுக்குங்கோ, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். பை ஹார்ட் பண்றது ஒரு பக்கம் நடக்கட்டும். ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கலாமே. இது பண்ணி தான் அது பண்ணுவேன்னு நினைச்சுக்காதீங்க. சரி.